ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது காட்டன் கிளாத் வச்சு மாஸ்க் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இது 11 இன்ச் 4 சைடும், அதாவது 4 சைடும் 11 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே இந்த மாதிரி முக்கோணமாக போடணும். போட்டு அப்படியே அயன் பண்ணி விட்டது போல் தேய்ச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுறணும். போட்டுட்டு இந்த கார்னர் சைடில் இருந்து 3/4 இன்ச் எடுத்து மார்க் பண்ணணும். அதே போல் இந்த சைடும் மார்க் பண்ணணும். இது நம்ம பெரிய ஆட்களுக்கு போடக்கூடிய மாஸ்க். ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிடணும். இந்த சைடு தான் நமக்கு காது சைடு வரக்கூடிய அந்த எலாஸ்டிக் போடக்கூடிய சைடு தான் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பாயிண்டில் இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிடணும். நம்ம கோடு போட்ட அந்த பாயிண்டில் இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிடணும். இந்த சைடும் அதே போல் மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த கார்னர் சைடை ஒரு அடையாளமாக வச்சுக்கிடணும். சென்டர் பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த 4 இன்ச்சில் இருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம ஒரு கர்வாக வரைஞ்சி விட்டுக்கிடணும். 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிடணும். வளைவை கரெக்டாக வரைஞ்சிக்கிடணும். இப்போது இந்த சைடில் இருந்து சென்டர் பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை அப்படியே ட்ரா பண்ணி விட்டுறணும். இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டும் சேர்றது மாதிரி ட்ரா பண்ணணும். அவ்வளோதான், நமக்கு கட்டிங் ரெடி ஆயிரும். இதை அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ கட்டிங் முடிஞ்சாச்சு. நம்ம ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். இதே போல் திருப்பி எடுத்துடணும். திருப்பி எடுத்துட்டு நல்ல பக்கத்தை உள்ளே வைக்கும்படியாட்டு வச்சுட்டு நம்ம மேலே தெரிகிறது ராங் சைடாக இருக்கணும். அதில் அப்படியே ஒரு வளைவை ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இதே போல் திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுத்துட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுறணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே உள்ள பார்ட்டை அப்படியே திருப்பி எடுக்கணும். உள்ளே இருக்கிறது தான் நல்ல சைடு, அதனால் அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம்.
திருப்பி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்ல ஒரு ஸ்டிஃபாக நிற்கும். எலாஸ்டிக் வந்து 6 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் வேணும், அதுக்கு தக்க நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ மாஸ்கில் ஓப்பனாக இருக்க 2 சைடும் எலாஸ்டிக்கை வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான சூப்பரான மாஸ்க் நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ எல்லாருமே வந்து டபுள் மாஸ்க் தான் போடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுட்டு இதை வந்து மேலே லேயராக இதை நம்ம போடலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.